ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னடா கெட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இது வந்து ஜானி கேஜ் கெட்டப்பு. மார்ட்டல் காம்பட் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐசிடிக்கு வந்திருக்கேன் இந்த தடவை. காய்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் படம் பற்றி நிறைய விஷயம் சொல்கிறேன். டிக்கெட் வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக இல்லை, போஸ்டர் கிடைக்குமான்னு பார்ப்போம். என்னடா ஜானி கேஜ் அடிக்கிறீங்க? ஹாய் காய்ஸ், டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஐமேக்ஸ் போய் பார்க்க போகிறேன். இதனால் ஒரு ஐமேக்ஸ் அப்படின்னாக்கா போஸ்டர் கொடுக்குறதா சொன்னாங்க, அதனால தான் ஐமேக்ஸ் பார்க்க வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஜானி கேஜ் கெட்டப்பில் வந்திருக்கோம் இந்த படம் பார்க்குறதுக்கு. இந்த அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு வந்து மார்ட்டல் காம்பட் படத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கேம் விளையாடிருக்கேன். சின்ன வயசுனால் வந்து ரொம்ப குழந்தைலேருந்து இல்லை, ஒரு டீனேஜ் வயசுலேருந்து இந்த மார்ட்டல் காம்பட் கேம் விளையாண்டுருக்கேன். பார்ட் 1 வந்து நாங்கள் பார்த்த சம்பவமே வந்து ஒரு வேறு மாதிரி சம்பவம் தான். மார்ட்டல் காம்பட் 1 வந்து நாங்கள் பார்க்கும்பொழுது அப்போ தான் அந்த முன்னாடி பின்னாடி ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, அந்த முன்னாடி பின்னாடி ஷார்ட் ஃபிலிம் வந்து கடைசி நாள் ஷூட்டை முடிச்சுட்டு நாங்கள் டக்குன்னு கிளம்பி இங்கே தேட்டருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டயர் பஞ்சர் ஆச்சு. ஸோ டயரு போய் பஞ்சர் ஆகி நாங்கள் திரும்ப தேட்டருக்கு வரதுக்கே ஒரு அரை மணி நேரமோ 40 நிமிஷமோ படம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் படத்துக்கே வந்தோம். அது வந்து நாங்கள் ஓனிக்ஸ் நார்மல் தேட்டரில் தான் பார்த்தோம், ஓனிக்ஸ் தேட்டரில் தான் பார்த்தோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்ட் 2 வந்து இப்போ நான் மட்டும் ஒண்டியாக பார்க்க வந்திருக்கேன். ஸோ ப்ரோ, இந்த படத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ட் 1 வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கோர்பியன் சப்ஜீரோ மட்டுமே வச்சு வந்து ரொம்ப போர்ஷன் போயிடுச்சு. நான் கூட நினச்சேன்னா நான் மார்ட்டல் காம்பட்னா அவ்வளோ கேரக்டர் இருக்கேன், அதை பேஸ் பண்ணி போயிருக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். பட் 2 பேருமே ஆமாம், 2 பேருமே தான் மார்ட்டல் காம்பட்னா அவங்க 2 பேர் தான், பட் அவங்கள நோக்கி மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இந்த பார்ட்டில் வந்து ஜானி கேஜ் வராரு, அவர் தான் ஹீரோவாக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள சுற்றி நிறைய கேரக்டர் வருது. இந்த தடவை பராக்கா இருக்கார், லியோங் கைங் இருக்காங்க, அப்புறம் நிறையா பேர் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து ஃபிலிம் ஃபார் ஐமேக்ஸு, அதனாலேயே வந்து இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேட்டிங் ரிவ்யூலாம் பார்த்துருந்தேன், போன பாட்டை விட இந்த பாட்டு அதிகமாக தான் இருக்குது ரேட்டிங்கில். ஸோ கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த படத்தோட டீம் மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த படம் ஓப்பனிங்லேயே அந்த டீம் மியூசிக் வரும், சூப்பராக இருக்கும். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், நான் வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ காய்ஸ், தேட்டர் திறந்தாங்க. நான் இப்போ நேரம் உள்ளே போக போகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து போஸ்டர் கொடுப்பாங்க. தேங்க்யூ. ஐஎம்எக்ஸ் போஸ்டர் கிடச்சிச்சு, சூப்பராக இருக்குல்ல காய்ஸ்? இப்போ நேரம் நான் உள்ளே போக போகிறேன், ஓகேவா? ஓகே காய்ஸ், படம் முடிச்சாச்சு. இப்போ நேராக வந்து வெளியே வந்து ரிவ்யூ சொல்கிறேன், ஓகேவா? என் கிரெடிட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் கிளம்புறேன். செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என் கிரெடிட் இல்லையா அப்படின்னு இல்லைன்னு சொன்னாங்க, நான் வெளியே வந்து ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக காய்ஸ், மார்ட்டல் காம்பட் படத்தை பார்த்துட்டேன். ஐமேக்ஸ் போஸ்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? இதிலே பாருங்கள், ஸ்கோர்பியன் தான் இருக்கார். ஓகே காய்ஸ், படம் பார்த்து முடிச்சிட்டேன். ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, திஸ் மூவி டிசர்வ்ஸ் 3D அப்படி தான் சொல்லணும். உண்மையாகவே 3D எலிமெண்ட் நிறையா இருந்துச்சு. 3Dயாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு படம் பார்க்கும்போது. உண்மையாகவே ஃபிலிம் ஃபார் ஐமேக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐமேக்ஸ் கேமரா வச்சு நிறையா சீன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2 கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐமேக்ஸ்னால் பெருசாக வரும், நார்மல் கேமரானா அது மாதிரி நேராக இந்த பிளாக் பாரோட வரும். ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எந்தெந்த சீன்லாம் ஐமேக்ஸில் ஷூட் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ், இந்த டயலாக் போகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பாரோட தான் வந்துச்சு. ஸோ ஓவராலாக உண்மையே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து பார்ட் 1 விட இந்த பார்ட் 2 வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எதனால் அப்படின்னாக்கா, பார்ட் 1 வந்து ரொம்ப ஃபேமிலி எமோஷன் நிறையா இருக்கும், ஸ்டாரி மூட் நிறையா இருக்கும், ஃபைட்டு வந்து இன்டர்வல்லையும் கிளைமேக்ஸ்லேயும் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கோர்பியனும் சப்ஜீரோ மட்டுமே வச்சு எடுத்திருப்பாங்க. பட் இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 2 டீமாக வந்து அட்டாக் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா ஃபைட்ஸ் இருந்துச்சு. என்ன இந்த ஃபிட்டாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக வச்சுட்டு, ஆமாம் இதே நல்லா தான் இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை வந்து கேம் இருக்கட்டும், பட் படத்தில் வந்து இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்ற ரூல் இருக்கா, அதாவது சென்சர் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரில. பட் வந்து இந்த 2 டீமாக வந்து
ஃபைட் பண்ணி கடைசி வரைக்கும் எந்த டீம் வந்து கடைசி நிற்கிறாங்கன்றது வந்து அது பார்க்கும்போது உண்மையாக நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ரொம்ப போர் அடிக்கல அப்படி தான் சொல்லணும். முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து ஜானி கேஜ். அதனால தான் அந்த ஜானி கேஜ் கெட்டப்லேயே நான் வந்திருக்கேன். ஜானி கேஜ் வந்து இந்த பாய்ஸ் படத்தில் இருப்பார்ல, அவர் பேர் எனக்கு தெரியல, இந்த பாய்ஸ் படத்தில் இருக்கிறவர் தான் வந்து ஜானி கேஜ் நினச்சிருக்காரு. பட் எனக்கு வந்து கேம் விளையாடும் போது ஜானி கேஜ் பார்க்கும்போது வந்து இந்த 2 ஆக்டர் ஞாபகம் வரும். ஒன்று வந்து சல்மான் கான் ஞாபகம் வரும், இன்னொன்று வந்து அந்த ஷசாம் படத்தில் ஹீரோவாக இருப்பார்ல, எனக்கு அவர் ஞாபகம் வரும். ஸோ அந்த ஷசாம் படத்தில் நடிச்சிருந்தவங்களே நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஜானி கேஜ்ன்ற கேரக்டர் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாரு, அவர் வந்து ஒரு ஆக்டரு. ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணது வந்து இந்த நல்லாவே ஃபன்னாகவும் இருந்துச்சு. அந்த சேம் டைம் வந்து அவரும் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு வந்து உண்மையே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ பார்ட் 1ல் வராத நிறையா கேரக்டர் இந்த படத்தில் இருந்துச்சு. பார்ட் 1ல் வந்து சப்ஜீரோலாம் நம்ம கண்ணில் படலை, ஏன்னா எல்லாம் பார்ட் 1லேயே வந்து போட்டு தள்ளிட்டனால இந்த படத்தில் வரல. முக்கியமாக வந்து இந்த ஷாக்கான் அவரு வந்து இந்த கேமில் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குமோ அதே மாதிரி தான் படத்துலேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓப்பனிங் சீனில் வந்து இந்த ஷாக்கோட ஃபைட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்டானா வந்து அவங்க பொண்ணு, ஆமாம் அவருக்கு நிறையா பொண்ணு இருப்பாங்க படத்தில், சிண்டல் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓவரால் கைஸ் நல்லா தான் இருந்துச்சு. சிஜி ஒர்க் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ரத்தம் தெரிக்கிறதுலாம் ரொம்ப கூட்டுருமாலாம் இல்லை, ஒரு கேம் அக்யூரேட்டாக தான் இருந்துச்சு. ஓவராலாக ஓகே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ப்ரோ, நான் மார்ட்டல் காம்பேட் படமே பார்க்கல, இந்த படத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து நடுவில் தான் ஆரம்பிக்குது. ஒன்றும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிலாம் எதுவுமே இல்லை. பார்ட் 1 கண்டினியூஷன் பண்ணி தான் பார்ட் 2 போகுது. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. யார் இவன், எதுக்கு இவன் நடிக்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சு, இவன் ஏன் எப்படி இருக்கான், இவன் ஏன் பார்க்கும்போது இப்படி இருக்கான், அப்புறம் அவனுக்கே இந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்குறீங்கன்னா மார்ட்டல் காம்பேட்டை பற்றி தெரிஞ்சுட்டு போய் பாருங்கள். ஒன்றுமே தெரியாமல் டக்குனு போய் உட்காராதீங்க, நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராதீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். ஒரு கேம் எக்யூரேட்டாக உள்ள படம் வந்து படமாக எப்படி எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ கைஸ், எனக்கு இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ கைஸ் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த எப்படியில் பார்க்குறது. அதோட பாய் கைஸ், பாய்.